ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான ரொம்ப முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி எனக்கு கமெண்ட்ஸ்லயும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு எரர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த எரர் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. இந்த எரர் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்போதைக்கு அது என்ன எரர் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இதை பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் அந்த எரர். சாரி, யுவர் டிக்கெட் கேனாட் பி புக்ட் ரைட் நவ், ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்றது தான் இந்த எரர். இது வந்து நேற்று லக்கி டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்த எரர். ஸோ இது நானுமே அந்த சம்மந்தப்பட்ட சப்ஸ்கிரைபரோட டீட்டெயில்ஸை வாங்கிட்டு என்னோட மொபைல் நம்பர்ல நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 4 to 5 டைம்ஸ் ட்ரை பண்ணியும் சேம் இதே எரர் தான் வந்தது. சப்போஸ் வந்து வெப்சைட்ல எரரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு புக் பண்ணும்போது புக் ஆகுச்சு, எரர் வந்து வரல. ஆனா இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு ஆல்ரெடி இதே இதுல புக்கிங் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியும் எதுவும் கிடையாது. மாசம் எலக்ட்ரானிக் டிப்ல எப்படி வந்து ட்ரை பண்றாங்களோ சேம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டைம் அவங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. இந்த சேம் எரரை நீங்களும் ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இது பத்தின தகவல் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாம நாளைக்கும் டிக்கெட் புக்கிங் இருக்கு இல்லையா, அது எப்படி புக் பண்றது அப்படின்றதையும் நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே சமயம் நாளைக்கு உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயம் கேதர் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா எதனால இந்த எரர் வருது, அதுவும் இல்லாம இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, என்னோட ஆதார் கார்டு வந்து பிளாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. நாங்க மாசம் உங்களோட வீடியோ பார்த்துதான் டிக்கெட் புக் பண்ணி தரிசனம் போறோம், நாங்க ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னோட ஆதார் கார்டை வந்து வச்சு டிக்கெட் புக் பண்ண முடியல. இதனால என்னால தரிசனம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. வேற எந்த ப்ரூஃபுமே வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் தான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம். இன்னும் எத்தனை பேர் இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு புக்கிங்ஸ்ல நீங்க இந்த மாதிரி எரர் ஃபேஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது, இன்னைக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆன நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஹாப்பி தர்ஷன். செலக்ட் ஆகாதவங்க கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல ரிசல்ட் வந்துருச்சு. பேமெண்ட்டுக்கு 2 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆன உங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க 24ஆம் தேதி நமக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த டைம்ல உங்களுக்கு திருமலைக்கு உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ரிசல்ட்டை நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரியில போய்க்கோங்க. புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு லக்கி டிப் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க, சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து செலக்டட் அப்படின்னா செலக்டட் இருக்கும். இப்போ நாட் செலக்டட் அப்படின்றத அப்டேட் பண்ணல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, செலக்ட் ஆகல. செலக்ட் ஆயிருந்தோம்னா நமக்கு பேமெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து நவம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவாக்கான டிக்கெட்டும் அதே மாதிரி மற்ற ஆர்ஜித சேவாக்கான டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதோட புக்கிங் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். புஷ்பயாகம் ஒரு நபருக்கு 700 ரூபாய். ஜென்ரலா இந்த டிக்கெட்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இதுல புஷ்பயாகம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இதுல ரூல்ஸ் வந்து ஒரு தடவை மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கோ வேற யாருக்காவது நீங்க இதுல ஒரு சேவை புக் பண்ணிட்டாலும் திரும்ப அதே மொபைல் நம்பர் நீங்க வந்து 180 நாள் கழிச்சு தான் திரும்ப யூஸ் பண்ண முடியும். உங்களோட ஆதார் கார்டுல ஒரு டைம் வந்து சேவா அட்டன் பண்ணிட்டீங்க, இல்ல சேவா வந்து அட்டன் பண்றதுக்கு புக் பண்ணியிருந்தாலுமே அந்த சேவா டேட்ல இருந்து அடுத்த சேவா புக் பண்ற டேட் வரைக்கும் 180 நாள் கழிச்சு தான் நீங்க பண்ண முடியும். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து மொபைல் நம்பர்ல இருந்து இமெயில் ஐடி இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க அப்படி வந்து கேப் இருக்கு, இது வரைக்கும் புக் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த புஷ்பயாகம் ட்ரை பண்ணலாம். புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 9:55 போல லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி டைம்ல லாகின் வந்து சில டைம் வெளியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதாவது லாக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பா ஒரு 10 மணி ஆகும்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ள புக்கிங் வந்து வந்துடும். இல்லைனா வர்ச்சுவல் கியூ வந்து கொடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம். 2 மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கிங்க. எதில் வர்ச்சுவல் கியூ கம்மியாக இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்க. புஷ்பயாகம் தான் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க, இல்லைனா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண பாருங்க.
மினிமமா ஒருத்தருக்கு கூட பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம், 2 மேலுக்கும் பண்ணிக்கலாம், 2 ஃபீமேலுக்கும் பண்ணிக்கலாம். அது எல்லா சேவாவுக்குமே பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவமா இருந்தாலும் அப்படிதான். மற்ற சேவாக்கள் மற்ற நாளுக்கு ஓப்பன் ஆகும். அது ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும் புக்கிங். ஃபர்ஸ்ட் எந்த டிக்கெட் ஃபாஸ்டா புக் ஆகும் அப்படின்னா கல்யாணோற்சவம் புக் ஆகும். ஸோ புஷ்பயாகம் புக் ஆயிடும். மற்ற நார்மல் இருக்க சேவால சொல்றேன். கல்யாணோற்சவம் ஃபர்ஸ்ட் புக் ஆகும், அடுத்தது ஊஞ்சல் சேவா, அடுத்தது ஆர்ஜித பிரம்மோற்சவம், அடுத்தது சகஸ்கர தீபலங்கார சேவா. இந்த மாதிரி தான் புக் ஆகும். அதனால நீங்க எந்த சேவா புக் பண்ண போறீங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது, ஸோ அதுல எப்படி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு இப்பவே செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல ஸ்ரீவாரி சேவால வந்து போயிட்டு நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது லோக்கல் டெம்பிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இப்போதைக்கு வந்து பாருங்க நமக்கு கல்யாணோற்சவ சேவா டிக்கெட்ஸ் வந்து இருக்கு, இல்ல இதுல அபிஷேகம் வந்து இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல என்னென்ன சேவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் சேவா, நம்பர் ஆஃப் பர்சன் வந்து மேக்ஸிமம் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் இதுதான். இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், கண்ட்ரி, ஸ்டேட்டு, அதே மாதிரி சிட்டி, பின்கோட் கொடுத்துக்கணும். பிளிகிரிமோட பேரு, ஏஜ், ஜெண்டரு, போட்டோ ஐடியில் ஆதார் கார்டு, போட்டோ நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி யாருக்கும் புக் பண்ணாததா கொடுத்துக்கோங்க. மற்ற டீடைல்ஸ் உங்களால ஈஸியாக பண்ணிட முடியும்னா பண்ணிக்கோங்க. இதுல ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த புக்கிங்ல இருக்கிறது. ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியுமே அப்டேட் பண்றாங்க. இன்னைக்குமே பாருங்க 3 மணிக்கு பிரசண்டா வந்து திருமலால இருக்கக்கூடிய சர்வதர்ஷனோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 கம்பார்ட்மெண்ட் தான் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்காங்க. டைரக்டா வந்து அந்த ஹாலுக்கு போறதுக்கு வந்து டைரக்ட் கியூல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடி வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து அதுல அப்டேட் ஆனது தான். அது நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா டிக்கெட்ஸோட அப்டேட் கூட நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து திருமலைக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியாத அன்னோன் பர்சன்ஸோ இல்ல ஏஜென்ட்டோ அவங்களெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. அதுவும் இல்லாம டிக்கெட் புக்கிங்கெல்லாம் தெரியாத பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் உங்களோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நிறைய பேரோட ஆதார் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்னோன் பர்சன்ஸ்க்கு வந்து பிளாக் பண்றது பரவாயில்ல. ஆனா வந்து பக்தர்களோட ஆதாரை இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா மாசம் மாசம் தர்ஷன் போறவங்க இதெல்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நேத்து நடந்த விஷயம் பாருங்க என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல 35 பக்தர்களுக்கு போலி தரிசன டிக்கெட்டுகளை கொடுத்து மோசடி வந்து செஞ்சிருக்காங்க. இதுல தேவஸ்தான ஊழியர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னை டிராவல்ஸ் பெண் ஏஜென்ட்டுக்கு வந்து வலை அப்படின்றதும் நியூஸ் பேப்பர்ல வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. முடியல, ஆன்லைன்ல உங்களால பண்ண முடியலன்னா டைரக்டா போயிட்டு சர்வதர்ஷனம் போங்க, இல்ல SST டோக்கன் வாங்கிட்டு போங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஆந்திர சுற்றுலாத்துறைக்கு வழங்கும் டிக்கெட்டுகளை தேதி மாற்றி கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதனை விற்று மோசடி செய்வதாக விஜிலன்ஸ் போலீசாருக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஆந்திர சுற்றுலாத்துறையில கொடுக்கக்கூடிய AP டூரிசத்தோட டிக்கெட்டை சொல்றாங்க. இந்த விசாரணையில் ஆந்திர சுற்றுலாத்துறைக்கு வழங்கும் டிக்கெட்டுகளை தேதி மற்றும் பெயர்களை மாற்றி ஜெராக்ஸ் எடுத்து மோசடி நடந்தது தெரிய வந்தது. தேவஸ்தான முன்னாள் ஊழியர் அமிர்தவ் யாதவ், ஆந்திர சுற்றுலாத்துறை முன்னாள் ஊழியர் பெரியசாமி ஆகியோர் கடந்த மாதம் 10ஆம் தேதி 35 ஊழியர்களுக்கு போலி தரிசன டிக்கெட்டுகள் கொடுத்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் நுழைவு வாயில் வழியாக அழைத்து சென்று தேவஸ்தான டிக்கெட் சரிபார்க்கும் ஊழியர்களான நவீன், ருத்ரராஜ் ஆகியோர் உதவியுடன் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்தது தெரிய வந்தது. இதற்காக 11,000 வீதம் 35 பக்தர்களிடம் பணம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் சென்னையை சேர்ந்த டிராவல்ஸ் ஏஜென்ட் பத்மா என்பவரை தேடி வருகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து AP டூரிசம்ல டிராவல் பண்ணணும், அதுல நீங்க போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும். பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க. அவங்களோட வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம், இல்ல தமிழ்நாடு டூரிசத்துல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாம நம்ம டைரக்டா போனா அங்க டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க வந்து சந்திக்க நேரிடும். ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,082 பேரு. நேரடி சர்வ தர்ஷனம் மத்தியானம் 3 மணி ஸ்டேட்டஸ் படி 8 கம்பார்ட்மெண்ட் அப்படின்றத டிடிடி வந்து அபிஷியலா கொடுத்துருந்தாங்க. 8 மணி நேரம் தான் ஆகுது. நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கான ஸ்லாட் மட்டும் தாங்க கொடுப்பாங்க. கிரௌடு வந்து நாளைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், நாளைக்கு நேத்திர தரிசனம் அப்படின்றனால. அதுக்கு அடுத்து SST டோக்கனுக்கு மினிமமா ஒரு 3 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். டெய்லியும் நீங்க போற கிரௌடு அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மாறும். காலையில கூட வந்து பாருங்க, காலையில ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. மத்தியானம் 3 மணிக்கு நமக்கு 8 கம்பார்ட்மெண்ட் அப்படின்றத
இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்டேட் பண்றாங்க. டிடிடி தேவஸ்தானத்தோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல டெய்லியும் காலையில ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் ஸ்டேட்டஸ் கூட அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நேத்து வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். அதுக்கு அடுத்தது நாளைக்கு மத்தியானமும் உங்களுக்கு புக்கிங் வந்து இருக்கு. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் புக்கிங் இருக்கு. ஸோ இந்த ஆர்ஜித சேவாவுக்கும் வர்ச்சுவல் சேவாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்ஜித சேவா கேட்டகரியில போனோம் அப்படின்னா நம்ம நேர்ல போயிட்டு அந்த சேவா, இப்ப கல்யாணோற்சவம் அப்படின்னா கல்யாணோற்சவ சேவாவை பார்த்துட்டு மூலவர் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வருவோம். இதுவே வர்ச்சுவல் சேவானா கல்யாணோற்சவ சேவாவுக்கு நம்மளால போக முடியாது. அதுக்கு பதிலா 300 ரூபா தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியா போயிட்டு மூலவரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இந்த வர்ச்சுவல் சேவான்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் 300 ரூபா டிக்கெட்டுக்கான ஆப்ஷன் தான். உங்களால 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியல, எரர் வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வர்ச்சுவல் சேவா ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு டைம் கேப் அப்படின்ற விஷயம் போன மாசம் புக்கிங்ல எல்லாம் இருக்கல. பட் இந்த மந்த் புக்கிங்ல இன்னும் ஏதாவது அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது புக்கிங் ஓப்பன் ஆனாதான் நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன எரர் வருது, ஸோ யார் யாருக்கு வந்து ஒரு டிக்கெட் பண்ணா அடுத்த டிக்கெட் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாசம் புக்கிங்ல தான் நமக்கு தெரிய வரும். அதனால நீங்க என்ன எரர் எந்த டிக்கெட்ல ஃபேஸ் பண்ணாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு பேருக்கு என்ன இஷ்யூ வருதுன்றத நம்மளால ஒரு சர்வே எடுத்து அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்றது அப்படின்றத பார்க்க முடியும். டிடிடிக்கு தொடர்ச்சியா நம்மளும் மெயில் போட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் கேதர் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு இது எல்லாமே போய் சேர்றதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஸோ இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்றீங்கன்னா நீங்களே புக் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்பி உங்களோட டீட்டெயில்ஸோ உங்களோட ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை தடவை பண்றாங்க இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான். இன்னொரு விஷயம் வந்து அவங்க எத்தனை பேருக்கு வந்து மந்த்லி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட மொபைல் நம்பர்ல, அவங்கள வந்து லாக் பண்றதுக்கு பதிலாக நம்மளோட டீட்டெயில்ஸும் லாக் பண்ணப்பட்டா இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு அவசரத்துக்கு கூட உங்களால தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி போக முடியாது. ஏன்னா டிடிடி தர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்ல பண்றதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் மஸ்ட். ஸோ இது இல்லாம உங்களால ஆதார் வச்சு பண்ண முடியல அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில தான் நம்ம என்ன பண்ணணும்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். அதுலதான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. மற்றபடி அஃபிஷியல் வெப்சைட்ல ஆதார் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.